ஃபைனலி டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசல் படத்தை பார்த்தாச்சு. பெஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். படத்தை நீங்க பாத்துட்டீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, படத்தை ரிவ்யூ ஷடன்சிட்டா பாத்துருவோம். சீசன் 4 ஃபினால இருந்து படம் கண்டினியூ ஆகுது. மொத்த டீமன் ஸ்லேயர்ஸ்மே இன்ஃபினிட்டி கேசலுக்குள்ள இழுக்கப்படுற சமயத்துல அவங்க எல்லாமே இன்ஃபினிட்டி கேசலுக்குள்ள போய் மூசான் அண்ட் அப்பர் மூன் டீமன்ஸ் அண்ட் அல்லு செல்லாம் அழிச்சு இவங்க சர்வே ஆனாங்கன்றதான் படத்தோட கதை. அனிமே ஃபேன்ஸுக்கும் டீமன் ஸ்லேயர் ஃபேன்ஸுக்கும் கண்டிப்பா ஒரு விருந்து வச்சிருக்காங்க. நம்ம ஆடியன்ஸோட இந்த படத்தை தேட்டர்ல பார்க்கும்போது நம்ம வைபவம் மேசிவ் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அது ஜெனிஸோட அந்த செவன்த் ஃபார்ம்ஸ் எல்லாம் தேட்டர் தெரிச்சுது. இனிஸ்கேக்கு ஸ்கிரீன் டைம்லனாலும் அவர் வர சீன் ஹாரர் ஃபார்மிங்கா இருந்துச்சு. அடுத்து தாஞ்சிரோ அகாசாவை டிஃபீட் பண்றதுக்கான வேவை கண்டுபிடிக்கிறது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அப்படியே படத்தோட ப்ரோஸ் பக்கம் வந்தோம்னா இந்த படத்துக்கான அனிமேஷன் ஒர்க்ன்றது நம்ம ஸ்டன்னிங்கான ஒர்க் பண்ணியிருந்தாங்க யூஃபோல்டபிள் ஸ்டுடியோஸ். அது டீமன் ஸ்லேயர் வர்சஸ் அப்பர் ரேங்க் டீமன்ஸோட அந்த ஃபைட்லாம் சூப்பராகவே ஆடியன்ஸ் கிடையில அந்த அனிமேஷன் கன்வே இருந்தது. செகண்ட் படத்தோட சவுண்ட் ட்ராக் அண்ட் சவுண்ட் டிசைனிங்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் அண்ட் எமோஷனை போத்தையுமே சூப்பரா என்ஹான்ஸ் பண்ணிருக்கு. அது படத்துல கேரக்டருக்கான எமோஷன் டெப்த்ன்றது சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம அக்காஸோட பேக் ஸ்டோரி, அவனோட எமோஷன் சீக்வன்ஸ் அவன் எந்த அளவுக்கு உடஞ்சி டீமனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கான்ற வரையும் சூப்பராகவே ஆடியன்ஸ் கடையில் கன்வே ஆச்சு. இதோட ப்ரோஸ்ன்றது முடியுது. அப்படியே கான்ஸ் பக்கம் வந்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃபினிட்டி கேசல் படம் ஒரு இன்கம்ப்ளீட்டான மூவியா தான் ஃபீல் ஆகுது. ஒரு கம்ப்ளீட்டான படம் பார்த்த ஃபீல் நம்மளுக்கு இல்ல. ஏன்னா படத்தை கிளிஃப் ஹேங்கர்ல தான் முடிச்சிருக்காங்க. இதே நம்ம இன்ஃபினிட்டி வார் எண்ட்கேம் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுமே செப்பரேட்டா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு படம் கம்ப்ளீட்டா இருக்கும். ஆனா அந்த மாதிரி பண்ணா இதோட ஒரிஜினாலிட்டி போயிடும். ஆனா இதை நம்ம மூவியை கன்சிடர் பண்ற சமயத்தில் இது மைனஸா தான் தெரியுது. அடுத்து இந்த மூவியோட ஸ்ட்ரக்சருமே ஒரு மூவி ஃபார்மெட்ல இல்ல. பல எபிசோட்ஸ் எல்லாம் சேர்த்து ஸ்ட்ரெச் பண்ண ஃபீல்ல தான் இந்த படம் இருக்கு. அடுத்த படத்துல இன்டென்ஸா பேட்டில் போயிட்டு இருக்க சமயத்துல அதுக்கிட்ட நிறைய ஃபிளாஷ்பேக் பிளே ஆகுது. அது பேட்டிலோட ஃப்ளோன்றதுக்கு எடுக்குது. சேம் அக்காஸோட பேக் ஸ்டோரி நல்லாவே இருந்தாலும் அது டூ லாங்கா இருக்கு. ஒரு எபிசோட் அளவுக்கு இருக்கு. அது மூவியோட நரேட்டிவ்ன்றதை ஸ்லோ டவுன் பண்ணுது. அடுத்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல தாஞ்சிரோ அண்ட் கியோ வர்சஸ் அகாசான்ற ஃபைட் என்னதான் சூப்பரா இருந்தாலும் அதுவே படத்தோட செகண்ட் ஹாஃப் அடைச்சிடுது. இதனால படத்துல நிறைய கேரக்டர்ஸ்க்கான ஸ்கிரீன் டைம்ன்றது இல்லாம போயிட்டு ஜெனிட்ஸுக்கு கூட ஏதாவது ஒரு தரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சிருந்தாங்க. ஆனா இன்னொஸ்கவே டீல்ல விட்டாங்க. படத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பா ஒரு பெஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள படம். அது இல்லாம ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், நியூ கமர்ஸ்க்கான படம் இது இல்ல. ஓகே கைஸ், இதோட இந்த ரிவ்யூ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு அனிமே வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். பை கைஸ்.